ஹலோ எவ்ரிவான். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஒரு ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நான் பேச போகிறேன். அதை எப்படி நான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப ஷார்ட் டைம் தான், ஒரு 4 to 5 ஹார்ஸில் பேக்கிங்கு, பேக்கிங்கு எல்லாமே நான் தான் பண்ணேன். எப்படி பண்ணேன், கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 to 2:30 தான் எனக்கு டைமிங்கே. அந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு பேட்ச் கருப்பு கவுனி ப்ரௌனி போட்டு நட்டி ஓவர்லோடட் மாதிரி எல்லா ப்ரௌனிஸுமே மில்லட்டில் தான் கொண்டு போயிருந்தோம். இது வந்து ராகி சாக்கோ சிப் ப்ரௌனி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சோளம் ப்ரௌனி கொண்டு போயிருந்தேன். ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க அதுக்கு. இது வந்து வீட் ப்ரௌனியில் வித் ஐஸ்கிரீம் கொண்டு போனேன். கிளைமேட் சேஞ்சுனால நான் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணலை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கவுனி ப்ரௌனி. அதோட டெக்ஸ்சர்ஸ் பாருங்கள், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இது வந்து ரெட் சோளம் ஸ்ப்ரவுட் பண்ணது. யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி பால்ஸாக பண்ணியிருந்தோம், குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் 1-2 சின்ன சின்ன கேக்ஸ் கொண்டு போயிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர்ஸில் வந்து மினி ஜார் கேக் கொண்டு போயிருந்தோம். அதிலே வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சாக்கோ ட்ரஃபிள் கொண்டு போயிருந்தோம். மினி சாக்கோ ட்ரஃபிள் ஜார் கொண்டு போயிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரெஸ்லிச்சஸ் கொண்டு போயிருந்தோம். எல்லாத்துட்டையும் நல்ல ஒரு அமேசிங்கான ரிசல்ட் இருந்துச்சு. எல்லாருமே டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு. சோளமில் வந்து பார்த்திங்கன்னா பைட்ஸ் மாதிரி கொண்டு போயிருந்தேன். எல்லா கஸ்டமர்ஸுமே மில்லட்டுக்கு வந்து ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நீங்களும் இந்த ஒரு ஷார்ட் டைம் பீரியட் இருந்திருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, பண்ணியிருக்க மாட்டிங்களா, இல்லை இதில் வேறு இன்னும் என்னென்ன கொண்டு போயிருப்பீங்க அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாலுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன், எப்படி சைஸ் கட் பண்ணேன், அதோட ப்ரைஸிங்கு, பேக்கிங்கு, அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பார்ட் 2ல் கண்டினியூ ஆகும். இது ஒரு பிகினருக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.